பிரம்மாவின் இதயக்கனியே போற்றி, 3 பிறவி எடுத்து யமனுக்கு டாட்டா காட்டிய முத்தே போற்றி, சத்துணவு தந்த முதல்வா போற்றி, ரத்தத்தின் ரத்தமே போற்றி, ரசிகர்களின் மணியே போற்றி, வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு. என்னடா இது பூஜை? அம்மா, என் இதய தெய்வத்துக்கு இன்னைக்கு பிறந்த நாள், அதான் இந்த ஸ்பெஷல் பூஜை. தலைவா, நான் உன்னை போல பெரிய நடிகன் ஆகணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும், நாட்டுக்கே தலைவனாகணும். ஏண்டா இதெல்லாம் நடக்கிற காரியமா? இப்படித்தான் அன்னைக்கு எங்க வாத்தியார பத்தி நிறைய பேர் கேட்டாங்க. அவருக்கு படிப்பு இல்ல, அது இல்ல, இது இல்ல, ஒரு நடிகனால நாடாள முடியுமான்னு கேட்டாங்க. இப்ப என்னாச்சு? அவர் நாட்டு ஆளல, அரசாட்சி செய்யல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உழைப்பு, திறமை. அந்த உழைப்பு என்கிட்ட இல்லைங்கிறியா, திறமை என்கிட்ட இல்லைங்கிறியா? நான் சொல்றேன், எழுதி வச்சுக்க. நானே உழைச்சி பெரிய மனுஷனாகி என் சொந்த பணத்துல ஒரு காரை வாங்கி அதுல உன்னை உட்கார வச்சு ஜாம் ஜாம்னு ஊர்வலம் போகல, ஒரு பக்கம் மீச எடுத்துக்கிறேன். வாயா குடிமி, என்ன வேணும்? எங்க அம்மா 1/2 கிலோ வந்து வீட்டுல கறி குழம்பா? ஆமாங்க. ஏன் நெல்லிற, என்ன வேணும்? இல்ல எங்க அம்மா 1/2 கிலோ வந்து வீட்டுல கறி குழம்பா? ஓ சொல்ல மாட்டா. இல்லங்க எங்க அம்மா 1/2 கிலோ வீட்டுல கறி குழம்பா? ஏயா குடிமி, வந்ததுல இருந்து எங்க அம்மா 1/2 கிலோ, எங்க அம்மா 1/2 கிலோன்னு 1/2 மைல் போயிட்டு இருக்கிய. உங்க அம்மா எத்தனை கிலோ வந்தா எனக்கு என்னயா? உனக்கு என்ன வேணும்? அண்ணாத்த, எங்க அம்மா 1/2 கிலோ கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. அக்காமார்கள்லாம் முந்திட்டு வந்துட்டாங்க. அதான். அப்படின்னா உனக்கு நாளைக்கு தான் கறி கிடைக்கும். துட்ட கொடுப்பா. இந்தாப்பா, நல்ல கறியா ஒரு 1/2 கிலோ தம்பிக்கு போடு. ஏன் வெக்கப்பட்டு ஒளிஞ்சிட்டு இருக்க? ஒண்ணும் போட்டியா? ட்ரவுசர் போட்டிருக்கேங்க. அப்புறம் என்ன, வெளியே வந்து வாங்கிக்கிறது? இப்படின்னு யாராவது பார்த்தா கண்ணு பட்டுருமுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. பெரிய மன்மத சேரு வலியுது. இப்ப வேஸ்ட் வேண்டாமா? தூக்கி போடுங்க, பிடிச்சுக்கிறேன். நீங்க கொஞ்சம் திரும்பிக்கிங்க, நான் வேட்டி கட்டிக்கணும். பொண்ணா பொறுக்க வேண்டிய ஆள ஆணா பிறந்துட்டேன். உன் பின்னாடி வேற நான் சுத்துறேன். ஐயோ, என்ன ஆக போதும். கட்டிட்டியா? கட்டிட்டேங்க. அந்த கறிப்பு கொஞ்சம் கொடுத்துருங்க. முடியாது. இது நான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்ல கறி குழம்பு வச்சு சாப்பிட்டுப்பேன். உங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்க அம்மா கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க. வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லன்னா மரியாதை கிட்ட போய் கொடுத்துருங்க. என்ன என்ன வளர்க்க? அது அது இல்லங்க, கோச்சிக்கிறாங்க. கொஞ்சம் கறிப்பை கொடுத்துருங்க. முடியாது. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் என் கூட வம்புக்கு வரீங்க, என்னவே சுத்தி சுத்தி வரீங்க. உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னையா பண்ண சொல்ற? ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன்னை பாக்கலன்னா தூக்கம் வர மாட்டேங்குது. உன்கிட்ட பேசலன்னா பசி எடுக்க மாட்டேங்குது. என்னையா பண்ண சொல்ற? கண்டிஷனா சொல்லிவிட்டேன். இந்த விளையாட்டெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுங்க, நம்மள்ட்ட வேண்டாம். வேற ஆளா? பாத்துக்க. என்ன பெரியவரே இப்படி ஓடி வந்து விடுறீங்க? கடமை காத்து அது துரத்திக்கிட்டு வருது. யாரா அது? எங்க பெரியவர் அடிச்சது. என்ன பெரியவரே, என் கண்ணு கெட்டின தூரம் பார்த்தா யாரையும் காணோம். யாரு உங்களை துரத்திட்டு வந்தது? அந்த மறிக்குழந்து இல்ல, பெருந்தார் பொண்ணு. பொண்ணா? பொண்ணு துரத்துச்சுன்னா இவ்வளவு வேகமா ஓடி வந்தீங்க? நான் வேற இந்த தடிய வேகமா சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல சின்னவரே, அவ நாய் வேற என்ன துரத்தி துரத்தி கடிக்க வந்துச்சு. என்ன பெரியவரே, நாய்ங்கிறீங்க பொண்ணுங்கிறீங்க. ஏய், என்னடா இது? கூட பிறந்த அண்ணனை பெரியவரே பெரியவரேன்னு கூப்பிட்டு கிண்டல் பண்ற? நீங்க மாத்திரம் இப்படி கூப்பிடலாமா? உங்க அண்ணனுக்கு என் மாமனார் பேரை வச்சிருக்கு. மாமனார் பேர் சொல்லி கூப்பிட முடியுமா? அதனாலதான் பெரியவரேன்னு கூப்பிடுறேன். உங்க மாமனார் யாரு?
எங்க தாத்தா தானே, நான் மட்டும் தாத்தா பேரை சொல்லி கூப்பிடலாமா? தப்பில்ல. பெரியவங்க பேர் சொன்னா சின்னவங்களுக்கு ஆயுசு கம்மி, அதனாலதான் நான் அப்படி கூப்பிடுறேன். உங்ககிட்ட பேச முடியுமா? நில்லடி. நாய் தான் 4 காலும் ஒரு வாளோட கண்ட இடத்துல அலையுது, நீ ஏன் அது பின்னால அலையுற? ஏய், என் கருப்பனை பார்த்து நாய் நான் சொன்னேன்? நாய் இல்லாம பின்ன என்ன அது, பேயா? கருப்பா, உன்னை பார்த்து நாய் பேய்னு சொல்றா, கேட்டுட்டு சும்மாவா இருக்க? விடாது, போ. ஐயோ! ஏய் மாமியா, இந்த நாய கழுத்து நேத்து கொல்லுடா. ஏய், அது மேல கைய வச்ச கைய உடைச்சிடுவேன். போடா. என்ன பாலாமணி திமிரா? திட்டின்னு மரியாதை இல்லாம பேர் சொல்லிய கூப்பிடு. ஒண்ணு என்னம்மா என்னம்மா என்ன? அம்மா. பாலாமணி, பொழுது விடுத்தா உங்க வேலைய பெருசா போச்சு. என்ன நடந்தது? யார கேக்குறீங்க? வயசுக்கு வந்த பொண்ணு எங்கடி ஊரு சுத்துறேன்னு கேட்டா நான் விட்டு வரட்டா, அதுக்கு பேர் சொல்லி மிரட்டா. பேர் பண்ணி இவனை கேளுங்க. பெருசாளி, அது வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. அது குழந்தை, வர வர உன் வாய் நீளுது. மரியாதையா உன் சின்னம்மா கிட்ட போய் மன்னிப்பு காடு. சின்னம்மாவா? இந்த அம்மா தயவு உங்களுக்கு வேலை தேவையா இருக்கலாம், நீங்களே அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. நான் கேட்க மாட்டேன். முதலாளி, சின்னம்மா சொன்னது மாதிரி காலில் விழுந்துறீங்களா? ஓஹோ, நான் இருக்குன்னு பயப்படுறீங்களா? இந்த பக்கம் அடிச்சா அந்த பக்கம் போய் விடுவோம். தோரங்கொடிக்காலா அரும்பரும்பா வெத்திலையா பொட்டாத்தவக்கு விலையம் பொண்ணு ரத்தினமே, உன்னை பார்த்தா குலுங்குதடியும் கண்ணு ரத்தினமே. தோரங்கொடிக்காலா உன்னை பார்த்தா யாராவது என் தோட்டத்துல கத்திரிக்காய் பறிக்கிறது? ஒவ்வொரு நாள் தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். மரியாதை வெளியே வந்துரு. யாரு? கட்டுப்போமா அடிக்குமா? அடிக்க யாரு கத்திரிக்காய் பறிக்கிறது? யாரு எம்எல் அடிச்சது தெரியலையே. பொம்மை அங்கிருந்த சோளக்காட்டு பொம்மை இங்க எப்படி வந்துச்சு? பொம்மை தானா? ஆடுது. இது பொம்மை தானா? இதுல என்னமோ இருக்கு. ஐயோ, அம்மா பாருமா, அம்மா என்ன பண்றது? பாருமா, ஆத்தா மாரியாத்தா, இந்த பொண்ணு கண்ணை திறந்துட்டா. நான் உனக்கு புதுசு பூஜை பண்றேன். அம்மா எப்படியா காப்பாத்துமா. இந்த பாருங்க கிளம்புறமா. இப்ப நான் என்ன பண்றது? அம்மா ஆத்தா என்ன காப்பாத்திட்டா. ஐயோ ஜமீன்தாரம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நான் பேயின்னு நினைச்சு அடிச்சுட்டேன். என்ன பார்த்து பேய் மாதிரி தெரியுதா? அது அது வந்துங்க, நீங்க சட்டிய கவுத்திருந்தீங்களா, பாக்கும்போது பேய் மாதிரி தெரிஞ்சது, அதான் அடிச்சுட்டேன். மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்த நான் என் அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா? ஐயோ, என் உசிரியை எடுத்துருவாருங்க. சொல்லிடாதீங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்போ நான் என்ன சொன்னு கேப்பீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் செய்வீங்க. என்னங்க? இங்க ஒரு முத்தம் கொடு. ஐயோ, முத்தமா? நான் செத்தேன்.